गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த பாகவதம் ரொம்ப விமர்சையாக நடந்துருக்கு. எல்லோரும் ஸ்ரத்தையா கேட்குறா. இப்போ தசமஸ்கந்தம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நவநீத லீலைகள், மிருத்பக்ஷண லீலை, மற்ற லீலைகள், எல்லா லீலைகளையும் வச்சுண்டு ஏதோ பகவான் எங்கள் ஆற்றுல இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு எல்லோரும் அப்படி ஒரு சந்தோஷமாக இந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸும், அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறதும், அப்புறம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுமா, இப்படி ஒரு 3-4 நாளாக அப்படி ஒரு உற்சவமாக எல்லாராத்துலேயும் இந்த கிருஷ்ணலீலைகளை கொண்டாடப்படுகிறது. இதில் நிறையா பக்தர்கள் கண்ணும் கண்ணீருமாக பகவானுடைய கருணையை நினைத்துண்டு இப்படிலாம் லீலை பண்ணியிருக்காருன்னு இந்த யசோதம்மாவுடைய கிருப்பை இதெல்லாம் நினச்சி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கா. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய பக்தி ஸ்ரத்தையும் இதுலேருந்து தெரியறது. இந்த காளிதாசன் சொல்லும்போது இந்த நிறைய ரசங்கள் இருக்கணும் அனுபவிக்கிறதுக்கு. அதில் உயர்ந்த ரசம் எது அப்படின்னா, நீ அந்த ரசம் இந்த ரசம் அனுபவிக்கிறத விட தன்மயத்துவம் ரசேஷம்னு நம்ம கதை கேட்கும் போதோ கதை சொல்லும் போதோ அதுலேயே நாம் இருப்பது போல அந்த மாதிரி நாம் இருந்துட்டு கேட்டோமே ஆனால் தன்மயமாக ஆயிட்டோம்னா அதை விட ஒரு ஆனந்தமானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு காளிதாசன் சொல்லியிருக்க. இந்த மாதிரி தன்மயத்துவம் ரசேஷம்னு நீங்கள் கேட்குறவா எல்லோருமே பார்த்தா அதுக்குள்ளே போயிட்டு நீங்களும் அங்கே இருந்து கொண்டு இந்த கிருஷ்ணன் நவநீத லீலையை பார்க்கறது போல, அப்புறம் மற்ற லீலைகள்லாம் பார்க்கறது போல அப்படி எல்லோரும் தன்மயமாகி பக்தி ஸ்ரத்தையோட கேட்கறதுனால அப்படி அந்த பகவத்குணமானது பரமானந்தத்தை கொடுக்கறது. ஆகையால் இந்த கிருஷ்ண லீலைகள் அத்தியுதமாக நடந்துருக்கு. இந்த 11வது அத்தியாயத்தில் ஒரு 2 ஸ்லோகத்தில் ஒரு அற்புதமான ஒரு லீலை. அந்த லீலையை சொல்லணும் தான் முதல்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கதையெல்லாம் சொல்லினேன். ஆனால் எப்படியோ தெரில, அதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்துட்டு அவளுடைய அனுபவம், அவளுக்கு பிடிச்சது இதெல்லாம் கமெண்ட்ஸாக நீங்கள் எழுதுகிற இல்லைன்னும் கூடி வரலையும் எல்லாத்தையும் பார்த்துருவேன். நான் அதை பார்த்துட்டு நல்லதாக இருந்ததுன்னா அதுக்கு அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் சமயம் இருக்கோ அப்போ பார்க்கறது உண்டு. அதில் ஒரு மாமி மென்ஷன் பண்ணியிருந்தா, அந்த 2 ஸ்லோகம் இந்த இழந்த பழம் கதையை விட்டு போயிடுதே அப்படின்னு சொல்லியிருந்தா. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணினது. அதுக்கப்புறம் 2-3 பேரும் சொல்லியிருக்கா. அதனால அதை மாத்திரம் ஏன் விடணுன்றதுனால அந்த 11வது அத்தியாயத்தில் அந்த 2 ஸ்லோகத்தினுடைய கதையும் இப்போ 12வது அத்தியாயம் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதையும் சொல்லிட்டு மேலே இந்த 12வது அத்தியாயம் கதையும் ஆரம்பிப்போம்னு தோணினது. பகவான் இப்படி நந்தகோகுலத்தில் இருந்துட்டு இருக்கும்போது இதுதான் கடைசியான லீலை. இந்த தாமோதரோபாக்கியானம்க்கு அப்புறம் அந்த நந்தகோகுலத்தில் நடந்த கடைசியான லீலை. இதுக்கப்புறம் இவர்கள் கிளம்பி பிருந்தாவனம் வந்துட்டார்கள். பகவான் இப்படி நந்தகோகுலத்தில் இருந்துட்டு இருக்கும்போது சரியான மத்தியான சமயம். அந்த சமயத்தில் தான் இந்த இலந்த பழம் வித்துண்டு போவாலாம் ஒரு பாட்டி. இலந்த பழம் வாங்கலையோ இலந்த பழம்னு வித்துண்டு போவா. நீ என்னதான் போய் அழுதாலும் என்ன பண்ணாலும் உழுந்து பிறண்டாலும் ஒரு பழத்தை கூட எடுத்து கொடுக்க மாட்டாலாம். ஒன்றும் பணம் கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது பொருள் இருந்தால் தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டா. இப்படி மத்தியான சமயத்தில் தான் வித்துண்டு போவா. நம்மளுக்கு அது இழந்த பழம் வித்துன்னு போகிறாளேன்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்போ நாம் பிருந்தாவனம் போனோம்னா மதுவனம்னு ஒரு இடம் பரிக்கிரமா பண்ணும்போது தெரியும். அந்த மதுவனத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க இழந்த மரம் தான் இருக்கும். இந்த இழந்த பழத்தை சாப்பிட்டு தான் துருவசுவாமி தபஸ் பண்ணினார் அப்படின்னு துருவசுவாமியோட சரித்திரத்தில் வரும். அவரும் இந்த மதுவனத்தில் தான் தபஸ் பண்ணினார் அப்படின்றதும் சரித்திரம். அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக தோணுகிறது. ஏன்னா இன்றைக்கும் அங்கே நிறைய இழந்த பழம் இருக்குது. அந்த இழந்த பழத்தெல்லாம் பொறுக்கி இழந்த பழம் வாங்கலையோ இழந்த பழம்னு வித்துண்டு வருவா இந்த அம்மா. நல்ல மத்தியான நேரமாக இருக்கிறதுனால அம்மாவும் எழுப்பவும் முடியல, அம்மாவை தூங்கின்னு இருக்கா. இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, அவருக்கு இந்த இழந்த பழம் சாப்பிட்ணும்னு ஆசை. போய் கேட்டால் கொடுக்க மாட்டா. அதனால என்ன பண்ணார்னா, ஆற்றுல கோதுமை போட்டு வச்சிருக்காராம் அந்த நந்தகோபர். மலையாக போட்டு வச்சிருக்கார் கோதுமையை. அந்த கோதுமையை எடுத்துன்னு போய் கொஞ்சமாக கொடுத்துட்டு அதுக்கு கிடைக்கிற இழந்த பழத்தை எடுத்து சாப்பிடுவோம்னு அவர் 2 கையினால அவர் அந்த ஒரு அறைக்குள்ள வச்சிருக்கிற அந்த கோதுமையை கையில் எடுத்துட்டு கிருஷ்ணர் இப்படி ஓடி வர்றார். அப்படி வந்துட்டே இருக்கும்போது அதை எடுத்துன்னு அந்த இழந்த பழம் விற்கிற அந்த அம்மாட்ட காண்பிக்கிறதுக்காக ஓடி வரார் சுவாமி. அப்படி அவர் வரும்போது என்ன ஆனதுன்னா, அவர் சின்ன குழந்தையொன்னும் அந்த குழந்தை தன்மையிலேயே பகவான் இருக்கிறதுனால
அத கையில முழுக்க எடுத்துன்னு வந்து அத போஷணம் பண்ணி அத கீழ சிந்தாதபடிக்கு கொண்டு வந்து குடுத்தா தானே அது ஒரு கை இருக்கிற கோதுமை அளவுக்கு வரும். அத குடுத்தா குடுப்பா. அது தெரியாதபடிக்கு ஒரு குழந்தை எப்படி கையில வச்சிருந்தா அதுக்கு எப்படி கீழ போட்டுடுமோ, அந்த மாரி விரல் எடுக்கால கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கீழ விழுந்து, அந்த எலந்த பழம் விக்கிற அந்த பாட்டி கிட்ட வரும்போது பார்த்தா 4ஏ 4 கோதுமை கையில இருக்காம். உடனே அப்படியே பாவமாக மூஞ்சிய வச்சுண்டு அந்த கைய பார்க்குறார். அதுல ஒண்ணும் கோதுமை இல்ல. அப்புறம் அந்த கூடையில இருக்கிற இலந்த பழத்த பார்க்குறார். அத ஆசையா சாப்பிடணும் போல இருக்கு. அப்புறம் அந்த விக்கிற அந்த பாட்டியும் பார்க்குறாரு இப்படி வருத்தத்தோட. இப்படி 3த்தையும் மாத்தி மாத்தி பார்த்த உடனே அந்த பாட்டி புரிஞ்சுன்ட்டா. அந்த பாட்டி தான் எதுவும் குடுக்கலன்னாலும் தரமாட்டாளோன்னு அதுவும் கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால வருத்தமா மூஞ்சி வச்சுன்னு இருக்கும்போது, அந்த பாட்டி போனா போறது அப்படின்னு சொல்லிட்டு குடுப்போம்னு நெனச்சுண்டு, அந்த பகவானுடைய அந்த கைய பார்க்கறாளாம். பகவத் கிருபையினால எப்படி தெரியறதுன்னா, மங்கள ரேகைகள்லாம் தெரியறதாம். சங்க ரேகை, யவ ரேகை, துவஜ ரேகை, சத்திர ரேகைன்னு சாதாரண மனுஷன் போல இல்லையாம் அந்த கை. அந்த விரல்கள், அந்த கையில இருக்கக்கூடிய உள்ளங்கையில இருக்கிற ரேகைகள், அது வழியும் போற அந்த விரல்கள் வழியும் போற இந்த ரேகைகள்லாம் பார்த்தா, இது சாதாரண குழந்தை போல இல்லைன்னு தெரிஞ்சுன்ட்டா அவ. உடனே என்ன பண்ணார்னா, தன் கூடையில இருக்கிற அத்தனை பழங்களையும் எடுத்து அந்த குழந்தையுடைய கையில வச்சுட்டே வராளாம். அப்படி வச்சுட்டே வரும்போது பகவான் இப்ப சுவாதீனம் ஆற பர்யந்தம் தான் அவர் வந்து மூஞ்சி வருத்தமா வச்சுட்டு இருந்தார். எப்ப இவளையும் சுவாதீனமாக்கிட்டாரோ, இப்படி கிருஷ்ணர் வந்துட்டான்னு தெரிஞ்சோடனே நண்பர்கள்லாம் வந்துட்டான். உடனே எப்படி இந்த கோதுமை எல்லாம் கீழே போட்டாரோ அதே மாதிரி இந்த இலந்த பழத்தையும் ஏதோ கையில வச்சுக்க முடியாதபடிக்கு இடுக்கு வழியா கீழே போட்டுட்டே இருக்காளாம். அது ஓடி போறது. அவன்லாம் பாக்கி நண்பர்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அவ எடுத்து எடுத்து வைக்கிறா வைக்கிறா வைக்கிறா, ஒவ்வொரு கையா வச்சுட்டே இருக்கா. அது கீழே விழுந்துட்டே இருக்கா. பகவான் கீழே போற அந்த பழத்தெல்லாம் அந்த நண்பர்கள் எல்லாரையும் சாப்பிட சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டான் அந்த அம்மா. வச்சதுக்கு அப்புறம் அந்த கூடையில பார்க்கறா, எந்த பழமுமே இல்ல. உடனே நான் கடைசியா 2 இருக்கு, இத மாத்திரம் வைக்கணும், இன்னும் இருந்தா கூட வச்சிருவேனே, இந்த இருந்தா கூட வச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி திராவும் போது என்ன ஆயிடுத்துன்னா, இந்த ஒரு கூடை இலந்த பழத்தை வாங்கிட்டு பகவான் என்ன பண்ணார்னா, தன் கழுத்துல போட்டுருக்கிற அந்த கௌஸ்துபத்துக்கு சதிருஷமாக மணி முழுக்க அந்த கூடை முழுக்க இருக்கிறது போல பண்ணினார். அப்படின்னா இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரியா எல்லாம் அத்தனை மணிகளையும் கொடுத்தார் பகவான். உடனே அந்த அம்மா இப்படி ஒரு இலந்த பழம் ஒரு கூட பழத்துக்கு இப்படி ரத்னங்கள் பகவானுடைய தான் கொடுக்க முடியும்னு அந்த கால்களையும் திருவடியும் பிடிச்சுட்டாலாம் அந்த கிழவி. எனக்கு ரத்னத்தை கொடுத்து ஏமாத்திராத பிரபோ, எனக்கு வைகுண்டம் வேணும், நீ வைகுண்ட வாசியா இருக்கும் பட்சத்தில் எனக்கு வைகுண்டத்தை கொடு போதும் இந்த சம்சார வாழ்க்கைன்னு உடனே அந்த கூடையிலேயே அந்த அம்மாவுக்கு வைகுண்டத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்படி கருணையை பொழிஞ்ச கிருஷ்ணாவதாரம் இது ஒரு அற்புதமான ஒரு லீலை. அந்த யூடியூப் கமெண்ட்ல அவ போட்டிருந்ததை பார்த்து ஆஹா இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த 12வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 11வது அத்தியாயத்தில் இந்த 2 ஸ்லோக கதையும் சொல்லிட்டு மேலே இதை ஆரம்பிப்போன்றதுனால அந்த சரித்திரத்தையும் சொல்லிட்டோம். மேலே நம்ம இந்த 12வது அத்தியாய சரித்திரத்தை மேலே இப்போ பரிபூர்ணமாக அனுபவிப்பும் பகவான் மாடு மேய்க்கிறது இந்த கதைகள்லாம். பிரம்மனிஷ்டால் மேலே வர அத்தியாயங்களில் பிருந்தாவனத்தில் பகவான் என்னென்ன லீலை பண்ணாரோ அதை தான் விஸ்தாரமாக சொல்லிட்டு வர. இந்த 12 வயசுக்குள்ள அந்த ராசலீல பரியந்தம் பகவான் பண்ணது தான் பாலலீலைகள்னு எல்லோர் மனசுலையும் நிற்கிறது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த பிருந்தாவனத்தில் பண்ண லீலைகள் தான் எல்லோர் மனசையும் நிற்கிறது போல அப்படி வர்ணிச்சிருக்கார் பிரம்மனிஷ்டால். அதில் முக்கியமான லீலை பகவான் மாடு மேய்க்கிறது. முன்றைய அத்தியாயத்திலே பகவான் மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டார். இந்த யசோதம்மா நந்தகோபர்லாம் சேர்ந்துன்னு நீ சின்ன குழந்தையா இருக்கிறதுனால இப்போதைக்கு மாடை சமாளிக்கிறது கஷ்டம், அதனால கன்றுக்குட்டிலாம் மேய்ச்சின்னு போ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்த உடனே அந்த கண்ணுக்குட்டிலாம் மேய்ச்சின்னு போறாராம் பகவான். பகவான் இப்படி கண்ணுக்குட்டி மேய்ச்சின்னு போறான்னு உடனே அந்தந்த ஆத்துல இருக்கிற அந்த கண்ணுக்குட்டியில அந்தந்த குழந்தைகள்லாம் மேய்த்து கொண்டு பகவான் கூட சந்தோஷமா காட்டுல சஞ்சாரம் பண்ணணும்னு இப்படி விளையாடிண்டே இருக்கலாம். இங்க இருந்தா அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. நாம சுதந்திரமாக கிருஷ்ணன் கூட ஜாலியா சுத்திட்டு வரலான்னு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷியாம். அதனால அவாவா சித்தமாயிட்டா அவாவா தினமும் வந்து இந்த மாதிரி அவாவா கண்ணுக்குட்டி எடுத்துன்னு வந்துடணும்னு. இதுல பகவான் தான் வந்து லீடர் மாதிரி. அவர் என்ன பண்ணுவார்னா முன்னாடியே சொல்லி வச்சிட்டார், கார்த்தால சரியா 5:30 மணிக்கு கொம்பு வாத்தியத்தினால ஒரு சப்தத்தை கொடுப்பேன்.
அந்த சப்தத்தை கொடுத்த உடனே அவாவா எழுந்துன்றணும். இன்னொரு ஒரு மணி நேரம் அந்த சூரிய வெளிச்சம் வந்த உடனே அவாவா சித்தமாயி கண்ணுக்குட்டிலாம் கலப்பி ரெடியாக வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு சப்தம் கொடுத்த உடனே கிளம்பிடணும்னு இந்த மாதிரி 3 விதமான சிக்னல் வச்சுட்டு இருக்காராம். பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியமாக சுவாமிக்கு. அந்த சமயத்துக்கு வரலன்னா அவன் மறுநாளைக்கு கிடையாது. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி பகவான் சித்தமாக இருப்பாராம். பிரபோதையன்னு ஸ்ருங்கரவேனச்சாருணான்னு எல்லாரும் எழுந்துக்கிறதே பகவானுடைய இந்த கொம்பு வாத்தியத்தில் அவர் இப்படி சங்கநாதம் போல இப்படி ஒரு சப்தத்தை போடுவாராம். அதில் எல்லோரும் சந்தோஷமாக ஆனந்தமாக எழுந்துப்பாலாம். எழுந்த உடனே அம்மா சீக்கிரம் கிருஷ்ணன் இந்த மாதிரி சமயத்துக்கு போகலன்னா விட்டுட்டு போயிடுவான்னு எல்லாம் அவாவா சித்தமாகி எழுந்து கொண்டு வேணுங்கிற ஆகாரத்தெல்லாம் கையில் வச்சுக்கொண்டு அந்த கன்றுக்குட்டி எல்லாம் கறந்ததுக்கப்புறம் சித்தமாக வச்சுட்டு இன்னொரு சப்தத்தை கொடுத்த உடனே அவாவா தன்னுடைய ஆற்றுக்கு வாசலில் வச்சுன்னு வந்துடணும். இங்கே என்னென்னா ஒரு கண்ணுக்குட்டி 2 கண்ணுக்குட்டின்னா இதை தயார் பண்ணுறது சுலபம். என்னென்னா ஆயிரக்கணக்கான கண்ணுக்குட்டிகள்லாம் ஒவ்வொருத்தர் ஆற்றுலையும் அத்தனை பசுமாடு இருக்கிறதுனால அவாவா கொல்லையிலேருந்தே அப்படியே கிளம்பிடுவாலாம் சித்தமாக. அப்படி கிளம்பி எல்லோரும் அந்த பிருந்தாவனத்தினுடைய அந்த வீதி முடிஞ்சோடனே எல்லையில் சேர்ந்துட்டு அவாவா அதுக்கப்புறம் எல்லா கண்ணுக்குட்டியும் சேர்ந்துட்டு அவாவா ஓட்டின்னு போவா, மேய்ச்சிண்டு போவா. இன்னார் கண்ணுக்குட்டி இன்னார் பார்த்துக்கணுன்றது இல்லாதபடிக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்றது போல அழிச்சுன்னு போவா. இப்படி பகவான் கூட இந்த குழந்தைகள் இந்த கண்ணுக்குட்டி மேய்க்கிறத எப்படி அனுபவிக்கிறா, எவ்வளோ சந்தோஷமா அந்த காட்டில் சஞ்சாரம் பண்றான்னு பிரம்மனிஷ்டால் அதை அற்புதமாக வர்ணிக்கிறார். இவ என்னென்ன நாள் லூட்டி அடிக்கிறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் தன் வாக்குனால வர்ணிக்கிறார். இப்படி இந்த குழந்தைகள்லாம் அந்த மாடு மேய்ச்சின்னு வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வருவாளாம். அவெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி மாடு மேய்ச்சின்னே வரும்போது அவள் அம்மா போட்டு விட்டுருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் விட அங்கங்கே தொங்கின்னு இருக்கிற அந்த இளம் இலைகள் இருக்கே அந்த இலைகள் எடுத்துக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த புஷ்பங்கள்லாம் எடுத்துக்கிறது, அப்புறம் மயில் தொகை அங்கங்கே விழுந்து கிடக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு அங்கங்கே சொருகிண்டு கிருஷ்ணன் காதலையும் கிருஷ்ணனுடைய தலையிலையும் இதுதான் கிருஷ்ணா உனக்கு நன்னா இருக்குன்னு அவனுக்கும் சொருகி விட்டு அவளும் அவ தலையில் வைத்து கொண்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு இடுக்கலாம் சொருகி கொண்டு இதுதான் நன்னா இருக்கு அப்படின்றது போல அவள் போகிற வழியிலெல்லாம் அந்த பூவெல்லாம் பறித்து அவள் தனக்கும் அலங்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணனுக்கும் அலங்காரம் பண்ணிட்டு இப்படி லூட்டி அடிச்சுட்டே போகிறாளாம். இப்படி போயிட்டே இருக்கும்போது கிருஷ்ணர் அவர் மேய்ச்சின்ண்டே போவார். எல்லாரையும் ஒழுங்காக பார்த்து அழிச்சின்னு போக வேண்டிய பொறுப்பு கிருஷ்ணனுக்கு இருக்கு. இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா இப்படி கண்ணுக்குட்டி மேய்க்கிற வியாஜத்தில் நிறையா லூட்டிகள் பண்ணிட்டு வரானா. அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே ஓடுறது, அப்புறம் அங்கே ஒரு தவக்கலை இருக்குமா, அந்த தவக்கலை இப்படி குதிச்சு போனா அந்த தவக்கலை பின்னாடியே குதிச்சு போடுறது. பகவான் கையில் புல்லாங்குழல் வச்சுருக்கிறதுனால அப்பப்போ அதையும் வாசிப்பார். இவனுங்கள்லாம் என்ன பண்ணுறான்னா இவனுங்களுக்கு புல்லாங்குழல் இதை வாசிக்கணும் இதெல்லாம் தெரியாது. அது ஏதோ ஒரு பைப்பு மாதிரி இருக்கிறதுனால இவனும் கையில் வச்சுருக்கானா. இவன் என்ன வச்சுருக்கானா எல்லோரும் அவன் அம்மா இந்த அடுப்பு ஊதுறதுக்காக ஊதுகுழா வச்சுருக்காள்ல அதை எடுத்துன்னு வந்துட்டானா. இவெல்லாம் இதுதான் அந்த புல்லாங்குழல்னு. பகவான் அதை வச்சுன்னு அழகாக வாசிட்டு வருவார், சிறு விரல் தடவி பரிமாறன்னு. ஆனால் இவன்லாம் என்ன பண்ணுவான்னா அதில் சப்தத்தை உண்டாக்கி வாசிக்கணும்னு தெரியாதபடிக்கு வாயாலேயே ஊன்னு கத்தின்ட்டு அப்படியே கிருஷ்ணர் மாதிரி நானும் வாசிக்கிறேன்னு ஓடி வருவானாம். சில பேர் பார்த்தா பகவான் அந்த கொம்பு வாத்தியம் வச்சுட்டு எல்லாரும் எழுப்புறதுக்காக வச்சுருக்கானோ, பகவான் வச்சுருக்கிறதுனால அந்த கொம்பு வாத்தியத்தை நிறைய பேர் வச்சுருக்கான். அவன் அதெல்லாம் ஊதி கொண்டு அங்கே இருக்கிற அந்த பட்சிகள்லாம் பார்த்து ஊதிண்டே இப்படி குஷியாக சந்தோஷமாக சில பேர் வரான். கேச்சித் பிருங்கை பிரகாயந்தகான்னு சில பேர் என்ன பண்ணுறான்னா நல்ல ஒரு பூத்த புஷ்பம், அந்த புஷ்பத்தை சுற்றி ரீங்காரம் பண்ணிட்டே வண்டுகள்லாம் சுத்துறதா அந்த ரீங்காரத்தை கொடுத்துட்டு இந்த பசங்களும் சுற்றிட்டு வரானா. சில பேர் இந்த குயில் குஹு குஹுன்னு கத்துறது அது மாதிரியே சப்தத்தை கொடுத்துட்டு சில பேர் சஞ்சாரம் பண்ணிட்டு வரான். சில பேர் இந்த ஹம்ச பக்ஷிலாம் தலையை ஆட்டி ஆட்டி நடந்துட்டே போகிறது, அது மாதிரியே தலையை ஆட்டி ஆட்டி நடந்துட்டே வரானா. இப்படி முன்னாடி பின்னாடி தலையை ஆட்டின்ண்டே. சில பேர் இந்த ஆகாயத்தில் அந்த மரத்தடியில் பக்ஷிலாம் பறந்து போகிறது, அந்த பக்ஷியினுடைய நிழல் கீழே தெரியறது, அந்த நிழல்லையே இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டே போகிறானா. அந்த பக்ஷி எங்கெங்கெல்லாம் போகிறதோ அது கூட விளையாடிண்டு. சில பேர் என்ன பண்ணுறான்னா மரத்துக்கு மரம் குரங்கு மாதிரி தாவிண்டே வரானா. ஜென்மாந்தர ஸ்மிருதி. அப்படி வருண்டே வரும்போது ஒரு குரங்கு இவனை கவனிக்காமல் அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கு. அந்த வால் கீழே தொங்குறதான். இவன் கீழே போய் அந்த வாலை பிடிச்சி புறக்குன்னு இழுக்கிறானா. குரங்கு சேஷ்டை அது இவனை பார்த்து உருன்னா இவன் அதை பார்த்து உருங்கிறதுன்னு இந்த மாதிரி
அவெல்லாம் ரகலை பண்ணிட்டு வரா. இப்படி ரொம்ப சந்தோஷமா வராளாம். இப்படி வந்துட்டே இருக்கும்போது அவ விளையாட்டில் மூழ்கி போயிட்டாலா. கிருஷ்ணர் எல்லாரையும் மேய்ச்சின்னு பொறுப்பா போகணுமோன்னோ கிருஷ்ணர் பார்த்தா ரொம்ப தூரம் போயிட்டாராம். ஏ கிருஷ்ணரை காணண்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்ன உடனே, நான் தான் முதல்ல கிருஷ்ணனை போய் தொடுவேன், நான் தான் முதல்ல போய் கிருஷ்ணனை தொடுவேன்னு எதி தூரம் கத கிருஷ்ணா வனசோபே க்ஷணாயதம் அகம் பூர்வம் இது சம்ஸ்பிருஷ்யரே மிரேன்னு இதை சொல்லுவாளோ. யாரு முதல்ல போய் அம்மாவை தொடுறாளோ அவ ஜெயிச்சான்னு இந்த மாதிரி பசங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி வச்சுப்பாளணும். அந்த மாதிரி ரொம்ப தூரம் கிருஷ்ணர் போயிட்டான்னு இப்போ எல்லாரும் ஓடணும். யாரு போய் முதல்ல போய் கிருஷ்ணரை தொடுறோமோ அவ ஜெயிச்சான்றது போல அகம்பூர்வம்னு நான் முன்னாடி போறேன்னு நேராக வந்து அந்த கிருஷ்ணரை கட்டிக்கிறது, நான் தான் தொட்டேன் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்றதுன்னு இப்படி பரம ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு அந்த பகவான் கூட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இப்படிலாம் கதை சொல்லிகிட்டே வரும்போது பிரம்மனிஷ்டால் தன்னறியாம அவருடைய சுவாபிப்பிராயத்தை சொல்லுவார். இச்சம் சதாம் பிரம்மசுகானுபூத்யா தாஸ்யங்கதானாம் பரதெய்வத்தேன மாயாஸ்ரிதானாம் நரதாரகேன சாக்கம் விஜக்ரு கிருத புண்ணிய புஞ்சாக. யாரா இவர்கள்லாம் இப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளே, இதை பார்த்தா அசூயப்படுவது போல இருக்கே. இச்சம் சதாம் பிரம்ம சுகானுபூத்தியா, இந்த பிரபுவை இவருடைய திருவணியை பார்க்கணும்னு ரிஷிகள் முனிவர்கள்லாம் ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்றா. இன்னும் அவருடைய அந்த பாதத்தினுடைய நிழல் கூட தெரியல. அப்பேற்பட்ட பரபிரம்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய பகவான் அனுகிரகம் பண்றதுக்காக இந்த ஒண்ணுமே தெரியாத இந்த கோகுலத்துல பிறந்து இந்த குழந்தைகள் மேல இவர் தோல்ல கை போடுறது, இவன் தோல்ல கை போடுறது, இவர் சாப்பிட்ட மிச்சத்தை அவ சாப்பிடுறது, அவ சாப்பிட்ட மிச்சத்தை எப்படி சாப்பிடுறதுன்னு அந்த பரபிரம்மண்டா அவருடைய அருமை. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவனை பார்த்தவளா எங்களை மாதிரி உள்ளவாளுக்கு தான் அருமை தெரியும். அப்படி இருக்கிற பிரபு உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கான். அதனால இவாளை இப்படி இருக்கிறத பார்த்து பிரம்மனிஷ்டாலே கொஞ்சம் ஆச்சரியமும் படுறார். அதே மாதிரி அவளுடைய அந்த பாக்கியத்தை கண்டு கொஞ்சம் லைட்டா அசூய வருவது போல இருக்கான் அவருக்கு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு இடத்த போய் சேர்ந்தவாளுக்கு தானே அந்த விஷயம் புரியும். அதனால இச்சம் சதாம் பிரம்ம சுகானுபூத்தியா தாஸ்யம் கதானாம் பரதெய்வத்தைன மாயாஸ்ரிதானாம் நரதாரகேனன்னு அந்த மாயை ஆசிரயிச்சு பகவான் இந்த மனுஷ ரூபத்தை எடுத்துன்னு வந்ததுனால இவாள்லாம் எவ்வளோ பாக்கியசாலிகள்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே யார் இவர்கள் அப்படின்னு அசூயன்னு சொல்லிட்டேன். அசூய பிரம்மனிஷ்டாலுக்கு இருக்குமோ? அந்த அருமை தெரியாததுனால ஒரு வருத்தம் மாதிரி சொல்ற. ஆனா இப்ப சொல்லிட்டார் பிரம்மனிஷ்டால், இவாள்லாம் யாருன்னா இனிமே இவாளுக்கு ஊரு பேரு எதுவும் கிடையாது. சாக்கம் விஜக்ரு கிருத புண்ணிய புஞ்சாக, இனிமே இவாளுடைய பேரு புண்ணியாத்மாக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டாலும் அப்படி புண்ணியம் செஞ்சு குமிச்சிருந்தாதான் ஜன்மாந்தரத்துல இப்படி பகவான் கூட சஞ்சாரம் பண்ணக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத் பாதபாம் சுகு பகுஜன்ம கிருச்சதா திருதாத்மபிகி யோகிபிகி அப்படி அலபியான்னு சொல்லுவது போல திருதாத்மமா இருக்கக்கூடிய யோகிகள் கூட பகவானுடைய திருவடி சம்பந்தப்பட்ட அந்த பாததூலியை தேடிண்டு சுத்தின்னு இருக்கா. ஆனா அப்பேற்பட்ட பிரபு மேல தோல்ல கை போடுறது, பேசுறது, காலை பிடிக்க சொல்றது, அவ காலை பிடிக்கிறது, சுவாதீனமா கிருஷ்ணான்னு சகா போல கூப்பிடுறது, இப்பேற்பட்ட அனுகிரகத்தை பகவான் பண்ணினார். அதனால இவெல்லாம் பரம பாக்கியசாலிகள் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் கதை சொல்லிண்டே வரும்போது நான் தன்மயத்துவம் ரசேஷுன்னு இங்க என்னன்னா இந்த தசமஸ்கந்தம் ஆரம்பிச்ச உடனே எந்தெந்த இடத்த சொல்றாரோ அவர் அப்படியே மாறிடுறார், அந்த இடத்துக்கு போயிடுறாராம் பிரம்மனிஷ்டா. அப்படி வர்ணிச்சுட்டே வரும்போது இந்த மாதிரி குழந்தைகள்லாம் மேய்ச்சா அப்படின்ன உடனே தான் கிருஷ்ணன் பாவத்தில் இருந்து கொண்டு அந்த நிலைக்கு போயிடுறாராம் பிரம்மனிஷ்டால். அப்படி வர்ணிச்சுட்டே வரும்போது அதனாலதான் அப்பப்போ இந்த சுவாபிப்பிராயமானது வருது. அப்பேற்பட்ட பிரபுன்னு அருமை தெரிஞ்சதுனால அந்த பிரபு கிருபையினால இப்படி வந்ததுனால இவர்கள் எல்லோரும் பரம பாக்கியசாலிகள் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் இந்த குழந்தைகள் எல்லோரையும் வர்ணிக்கிறார். இப்படி கிருஷ்ணர் கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் பசங்களோட சேர்ந்து மேய்ச்சிண்டே வரும்போது இங்க ஒரு அசுரன் காத்துன்னு இருக்கானா, பாம்பு ரூபத்துல. அந்த பாம்பு மலைப்பாம்புன்னு சொல்லுவோம். மலையில வசிக்கிறதுனால அதுக்கு மலைப்பாம்புன்னு பேரு. இங்க பாம்பு மலை போல இருக்கான், அவ்வளோ பெரிய பாம்பாக காத்துன்னு இருக்கானா. கிருஷ்ணர் இங்க மாடு மேய்ச்சின்னு வர்றார் இவரை சாப்பிடணும்னு. இவனுக்கு அகாசுரன்னு பேரு, அகம்னா பாம்பம். இவன் யாருன்னா அந்த பூத்தனை பக்கன் இவா 2 பேருடைய அண்ணாவான்.
தன்னுடைய சகோதரியா இருக்கக்கூடிய பூத்தனைய கிருஷ்ணர் சம்ஹாரம் பண்ணினார். இந்த பக்கனையும் சகோதரனா இருக்கக்கூடிய பக்கனையும் சம்ஹாரம் பண்ணதுனால இந்த நம்ம பாம்பு ரூபத்துல வந்து, பாம்புனாலே நல்ல விஷத்தன்மை உடையக்கூடியது. அது பாம்பு ரூபத்துல வந்து அந்த விஷத்தோட சேர்ந்து நம்ம சாமர்த்தியத்தினாலையும் இந்த கிருஷ்ணரை சம்ஹாரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாம்பு ரூபத்துல வரா. ஏதோ சின்ன பாம்பு ரூபத்துல வராதபடிக்கு ஒரு மலை, எவ்வளோ பெரிய மலை, அந்த மலை மாதிரி பாம்பாக படுத்துட்டு இருக்கான். அங்க பெரிய வாயை திறந்து கொண்டு இப்படி அவன் படுத்துட்டு இருக்கான். மேல அந்த மாடு கன்றுகள்லாம் மேய்ச்சின் வந்து கொஞ்சம் விஸ்ராந்தி எடுத்துக்கிறார்கள். விஸ்ராந்தி எடுத்துட்டு உடனே அந்த குழந்தைகள்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து, கிருஷ்ணா மேல நம்ம கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடலாம் அப்படின்னு. உடனே கிருஷ்ணரும் சரின்ட்டார். இப்போ எல்லாம் நீ யார் கண்ணை பொத்துறதுன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து ஏகோபிச்சு, கிருஷ்ணா நீ தான் கண்ணை பொத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் அந்த குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்துட்டு. உடனே கிருஷ்ணரும் கண்ணாமூச்சி கண்ணை முடிக்கிறார். கண்ணை முடினே கிருஷ்ணருடைய கண்ணில் படாம எங்கேயாவது நல்லா ஒளிஞ்சிக்கணும், இவனை நன்னா தேட வைக்கணும்னு அவெல்லாம் தேடுறார்கள். பார்த்தா அந்த அகாசுரன் படுத்துன்னு இருக்கிற அந்த பாம்பு ரூபத்துல வாயை திறந்துன்னு படுக்கிறதுகளை பார்த்தா. என்னடா இந்த பக்கம் வந்தபோது இந்த மாதிரி ஒரு மலையை நம்ம பார்க்கவே இல்லையே, இந்த மலை குகை மாதிரி இருக்கு, இதுல போய் ஒளிஞ்சுட்டோம்னா நம்ம உள்ள இருக்கிறதே தெரியாது, கிருஷ்ணன் நன்னா தேடட்டும்ன்றதுக்காக இந்த குழந்தைகள்லாம் பேசிக்கிறாளாம். பாரு இது எப்படி இருக்கு பாரு, இதனுடைய உருவம் ஒரு பாம்பு மாதிரி இருக்கு, அதனுடைய அந்த அகாசுரனுடைய பற்கள்லாம் இருக்கான், அந்த பற்கள் அது உண்மையான பல்லு தான். ஆனா இந்த குழந்தைகள்லாம் பேசிக்கும் போது பாத்தியா இந்த மலையில இந்த பாறைகள்லாம் பாரு, இந்த பாம்புனுடைய பல்லு மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்றான். இன்னொரு குழந்தை சொல்றான், இங்க பாரு இந்த பாறை, இந்த மலையில இருக்கிற பாறை இந்த பாம்புனுடைய நாக்கு மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் வந்து அந்த பாறை அங்க வந்து ஜொலிக்கிறது பாரு, 2 கண்கள் போல சிகப்பா, எனக்கு என்னமோ உள்ள ஏதோ நெருப்பு புட்டின்னு எரியறது நினைக்கிறேன் இந்த மலைக்குள்ள, அதனாலதான் அந்த கண்கள் தெரியறதுன்னு சொல்லிட்டு ஏறின உடனே ஒரு துர்க்கந்தம் வேற வருதா, நிறைய பாவம் காட்டுத்தீல ஜந்துக்கள்லாம் அகப்பட்டிருக்க போல இருக்கு, அதனால இந்த துர்க்கந்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை மலைன்னு நினைச்சிட்டு எல்லோரும் உள்ள ஏறிட்டான், உள்ள போயிட்டான். உள்ள போனதுக்கு அப்புறம் இப்படியும் உள்ள சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அது ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு. கிருஷ்ணருக்கு தெரியாம நின்று இருக்கும் போது கீழே அந்த கன்றுகள்லாம் இந்த குழந்தைகள் உள்ள பார்த்த உடனே அந்த குழந்தைகளை பார்த்து சப்தத்தை கொடுக்கறது, பே பேன்னு. இந்த பார்த்தான்னா கிருஷ்ணன் இங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான்றதுனால அந்த கன்றுக்குட்டி எல்லாத்தையும் அந்த அகாசுரனுடைய வாய்க்குள்ள ஓட்டின்னு போயிட்டாலாம், இது காண்பிச்சு கொடுத்துருன்றதுனால அத்தனை கன்று குழந்தைகள் எல்லோரும் உள்ள போயிட்டா. இப்போ அந்த அகாசுரனுடைய வாய்க்குள்ள மலைன்னு நினைச்சுட்டு உள்ள போயிட்டா. இப்ப இந்த அகாசுரன் கிருஷ்ணனுக்காக காத்துட்டு இருக்கான். கிருஷ்ணன் வந்துட்டானா எல்லாரையும் சேர்ந்து முழுங்கி சம்ஹாரம் பண்ணிடலான்னு காத்துட்டு இருக்கான். மேலே உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த கோப குழந்தைகளுக்கெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு மலையை நம்ம பார்த்ததே இல்லை, போராததுக்கு இது என்ன மெது மெதுன்னு வேற இருக்கு, இது என்னமோ பாம்புன்னு தான் எனக்கு தோன்றது அப்படின்னு ஒருத்த ஆரம்பிக்கிறான். ஆமாண்டா, நாம வந்து இந்த பற்கள்லாம் அந்த மலையினுடைய சிகரம்னு நினைச்சுட்டோம், இது சிகரம் இல்லடா பல்லு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், இந்த பாறைய நம்ம வந்து இந்த நாக்கா இருக்கக்கூடிய இந்த பாம்புனுடைய இந்த நாக்க பாறைன்னு நினைச்சொல்ல வந்துட்டோம், இது பார்த்தா நாக்கு தான். அப்புறம் இன்னொருத்தன் சொல்றான், அக்னினால எரிஞ்சு காட்டு தீ தான் வந்து அப்படி செகப்பா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம், இல்லடா இது இந்த மலைப்பாம்புனுடைய கண்ணு அப்படின்னா. இன்னொருத்த வந்து சொல்றான், இந்த மாதிரி அங்க உள்ள துர்கந்தம் வருது, ஏதோ காட்டு தீயில ஜந்துக்கள்லாம் வந்து எரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம், இல்லை இந்த பாம்புனுடைய சுவாச பிரசுவாசம் தான் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும். உடனே அதுல ஒருத்தன் சொல்றான், நான் மகா கெட்டிக்காரனா, எங்க அம்மா சொல்லியிருக்கா காட்டுல இந்த மாதிரிலாம் சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது பாம்பு இருந்ததுன்னா அது கிட்டக்க வரும்போது நீ இப்படி கையை தட்டிடு 4-5 தடவை, அந்த கை சப்தத்தை கேட்டு அது ஓடி போயிடும் அப்படின்னு ஒரு பையன் சொல்றானா, பாம்புனுடைய வாய்க்குள்ள உட்காந்துண்டு. இப்படிலாம் அந்த குழந்தைகள் பேசிக்கிறது. இது மாதிரி உடனே பயம் வர ஆரம்பிச்சிருது. அதுல ஒரு பையன் சொல்றானா, என்ன இருந்தா என்னடா, அவன் பார்த்துப்பான், க்ஷணாத்து அனேன இதி கிருஷ்ணேனன்னு கூட சொல்லலாம், கிருஷ்ணன் பார்த்துப்பான்னு கூட சொல்லலையா. நம்மளை சாப்பிட வந்த அந்த பக்கனை வாயை கிழிச்சு எரிஞ்சானோ,
அந்த வத்சாசுரனை சம்ஹாரம் பண்ணினானோ, இந்த பாம்பு எம்மாத்திரம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு அந்த ஒரு குழந்தை சொன்ன உடனே இப்படிதான் இருக்கணும்னு பகவான் ஆசைப்படுவாராம். அவர்கிட்ட அவர் காப்பாத்துவார்ன்ற ரக்ஷிஷ்ய சீதி விஸ்வாசகான்னு சரணாகதி லட்சணத்துல ஒரு உத்தமமான லட்சணம். என்ன ஆனாலும் சரி அவன் காப்பாத்துவான்னு திருட நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தான்னா பகவான் சந்தோஷப்பட்டு காப்பாத்துவார். க்ஷணாத்து அனேன ஏத்தி அவன் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே மேல கிருஷ்ணர் அங்கேருந்து வந்தாராம். வந்து பார்த்தோன்னே இந்த கிருஷ்ணருக்காக தானே அவன் காத்துன்னு இருக்கான். இவாளை காப்பாற்றணுன்றதுக்காக அவசர அவசரமா கிருஷ்ணரும் உள்ள புகுந்தார். கிருஷ்ணர் உள்ள புகுந்தான்னு உடனே மேல வாயை பொத்தலான்னும் போது இப்படி வாயை பொத்திட்டான்னா குழந்தைகள்லாம் பயந்துருவான்றதுனால கிருஷ்ணர் உள்ள வரும்போதே அவர் தன்னுடைய சரீரத்தை பெருசு பண்ணிக்கிறார். இப்படி பெருசு பண்ணிட்டே வரார். என்ன அர்த்தம்னா அவனால வாயும் மூட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கண்டம் விஸ்தாரம் ஆயிண்டே வருது. பொதுவா பாம்புனுடைய சர்மமே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுவும் ஒரு லெவல் வலி தானே. அதுக்கப்புறம் அது பிஞ்சிருமோனோ. இப்படி பகவான் தன்னுடைய சரீரத்தை பெருசா ஆக்க 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 அவன் வாய் பெருசாருது. அதுக்கு மேல அவனால மூச்சு விட முடியல. அப்படி பெருசா ஆகி என்ன ஆகுதுன்னா அந்த வாயே கிழிஞ்சி மேல் பாகம் முழுக்க அப்படியே தெரிச்சு ஒரு பக்கம் விழுந்துருது. அந்த பக்கம் விழுந்துருத்தி இந்த அகாசுரனையும் சம்ஹாரம் பண்ணியாச்சு. இந்த அகாசுரன் சம்ஹாரம் ஆயிட்டான்னு உடனே ஆகாசத்துல தேவர்களுக்கு எல்லாருக்கும் பரம சந்தோஷமா. ஏன்னா இவன் கொஞ்சம் துஷ்டன், ரொம்ப துஷ்டனா. இவனை எப்படி சமாளிக்க போறாருன்னு அவெல்லாம் பயந்துன்னு இருக்கும்போது இப்படி அனாயாசமா பகவான் சம்ஹாரம் பண்ணின உடனே தேவர்கள்லாம் பரம சந்தோஷப்படுறா. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணர் வரத்துக்குள்ளேயே அவனுடைய விஷக்காத்து சஞ்சாரத்தினால அந்த குழந்தைகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மயங்கி விழுந்துருத்தான். கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைக்கு வந்துருது அந்த விஷக்காத்துனால. ஈக்ஷையா அமிர்த வருஷன்யான்னு தன்னுடைய அமிர்த கட்டாட்சத்தை அவ மேல போட்ட உடனே அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் உயிர் வந்து கிருஷ்ணான்னு வந்து கட்டின்றது. அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பகவானுடைய அந்த பாதத்தை நக்க ஆரம்பிச்சது. அப்படி கிருஷ்ணன் தானே காப்பாத்தினான்னு அங்கேருந்து எல்லோரும் கீழே இறங்கி சந்தோஷப்பட்டார்கள். இந்த அகாசுரனா இருக்கக்கூடிய மலைப்பாம்பை கிருஷ்ணர் சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்னு. மேல அந்த அகாசுரன் சரீரத்திலேருந்து ஒரு தேஜஸானது கிளம்பி கிருஷ்ணனோட ஐக்கியமாக தான் இந்த தேவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறார்கள். ஏன்னா இந்த கிருஷ்ணாவதாரத்தில் யாரெல்லாம் பகவானை தொடராலோ சம்ஹாரம் பண்ணுறாரோ அத்தனை பேருக்கும் வைகுண்டமா. அதை பார்த்த உடனே சந்தோஷப்படுறார்கள். பிரம்மதேவனும் அதை பார்த்து சந்தோஷப்படுறார். அப்படின்னு இந்த அகாசுர வதத்தை பிரம்மனிஷ்டால் சொல்லி முடிச்சு இந்த அகாசுர வதத்தை இவா பிரம்மனிஷ்டால் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்த அகாசுர வதத்தை பகவான் கௌமார நிலை, கௌமாரன்னா ஒரு 5 வயசுக்குள்ளன்னு வச்சுக்கோங்க. அந்த கௌமார வயசுல நடந்த இந்த அகாசுர மோட்சத்தை அகாசுர லீலைய பௌகண்டகம்னு அடுத்தது 5க்கு அப்புறம் இருக்கிற ஒரு 6-7 வருஷம் அதுக்கு பௌகண்டம் பேரு. அதுக்கப்புறம் யவ்வனம்னு அது அடுத்தடுத்து ஆரம்பிக்கும். இப்ப இந்த கௌமார அவஸ்தையில நடந்த அந்த லீலைய பௌகண்ட அவஸ்தை பகவான் 6 வயசுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம்க்கு அப்புறம் தான் இந்த அகாசுர மோட்சனம் நடந்தது அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் அந்த நந்தகோகுலத்துல இருக்கிற பிருந்தாவனத்துல இருக்கிற அந்த கோபிகைகள்கிட்ட சொன்னார்கள் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்ற. இப்படி பிரம்மனிஷ்டால் சொன்ன உடனே மேல சூத பௌராணிகர் சொல்லுவது போல சூத பௌராணிகர் இந்த மாதிரி பிரம்மனிஷ்டால் சொன்ன உடனே பரீட்சித்து ஸ்ரத்தையா கதை கேட்கிறாரோனோ. மேல பரீட்சித்தும் அந்த பிரம்மனிஷ்டால பார்த்து கேள்வி கேட்கிறார். எப்படி அது இன்னைக்கு லீல நடந்தா இன்னைக்கு ராத்திரி போய் பிருந்தாவனத்துல இருக்கிற கோபிகைகள்கிட்டலாம் சொல்லிடுவா, ஏன் 1 வருஷத்துக்கு அப்புறம் போய் சொன்னா இது ஆச்சரியமா இருக்கே, இது என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ரத்தையா பரீட்சித் மகாராஜா சொல்லிட்டு நீங்க எப்படி அனுபவிச்சு நீங்க பரிபூர்ணமாக அந்த தன்மயமாக நீங்க கிருஷ்ணனா மாறி இந்த லீலைகள்லாம் வர்ணிக்கும் போது எங்களுக்கு காதுல அமிர்தம் முழுவது போல இந்த கசாமிர்தத்தை வருஷிக்கிறீரே, அப்பேற்பட்ட நீங்கள் இந்த சந்தேகத்தையும் நீக்கி மேல நிறைய லீலைகளும் சொல்லணும்னு இப்படி கதை சொல்றவாளுக்கு எப்படி சொன்னா சந்தோஷமா ஹிதமாயி அவ இன்னும் கூட ஸ்ரத்தையா சொல்லுவாளோ அந்த மாதிரி பேசினார் பரீட்சித்துன்னு. இந்த பரீட்சித் பேசினதை கொண்டாடுறார் சூத பௌராணிகர். அப்படி சொல்லிட்டு மேல அந்த சூத பௌராணிகருக்கு சொல்ற கதையை ஸ்ரத்தையா 4 பேர் கேட்கிறாளோனோ. சௌனகாதி மகரிஷிகள்
அந்த சௌனகாதி மகரிஷிகள் எல்லாரையும் பார்த்து அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய சௌனகரை பார்த்து, ஏ பாகவதோத்தமரே, நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ரத்தையாக நான் சொல்கிற கதையை இப்போ கேட்டுருக்கேலோ அதே மாதிரி தான் பரீட்சித்து பிரம்மனிஷ்டால் சொல்லும்போது கேட்டார். அப்போ கேட்கும்போது இந்த மாதிரி இந்த கௌமாரத்தில் நடந்த லீலையே பௌகண்டத்தில் எப்படி சொன்னார் அப்படின்றத இந்த பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால்கிட்ட கேட்ட உடனே அதுக்கு பிரம்மனிஷ்டால் மேலே இது ஏன் நடந்ததுன்னு அந்த கதையை அடுத்தடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போறான்னு சொல்லிட்டு இந்த சூத பௌராணிகர் சௌனகரை பார்த்து சொல்லுவது போல சொல்லி இந்த அத்தியாயத்தை பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்றார். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथ द्वादशोऽध्यायः श्रीशुक उवाच क्वचिद्वनाशाय मनोदधद्व्रजात् प्रातः समुत्थाय वयस्य वत्सपान् प्रबोधयन् शृङ्गरवेण चारुणा विनिर्गतः वत्सपुरःसरो हरिः तेनैव साकं पृथुकाः सहस्रशः स्निग्धाः सुषिग्वेत्र विषाण वेणवः स्वान् स्वान् सहस्रोपरि संख्ययान्वितान् वत्सान् पुरस्कृत्य विनिर्ययुर्मुदा कृष्णवत्सैः असंख्यातैः यूचीकृत्य स्ववत्सकान् चारयन्तः अर्भलीलाभिः विजह्रुः तत्र तत्रः फलप्रवालस्तबक सुमनः इच्छधातुभिः काचगुञ्जामणिस्वर्ण भूषिता अपि अभूषयन् मुष्णन्तः अन्योन्यशिक्यादीन् ज्ञातान् आराच्य चिक्षिपुः तत्रत्याश्च पुनर्दूरात् हसन्तश्च पुनर्ददुः यदि दूरं गतः कृष्णः वनशोभेक्षणायतम् अहं पूर्वम् इति संस्पृश्य रेमिरे केचित् वेणून् वादयन्तः ध्मान्तः शृङ्गाणि केचन केचित् भृङ्गैः प्रगायन्तः कूजन्तः कोकिलैः परे विच्छायाभिः प्रधावन्तः गच्छन्तः साधुहंसकैः बकैः उपविशन्तश्च नृत्यन्तश्च कलापिभिः विकर्षन्तः कीशबालान् आरोहन्तश्च तैः द्रुमान् विकुर्वन्तश्च तैः साकं प्लवन्तश्च फलाशिषु साकं भेकैः विलङ्घन्तः सरित्प्रस्रवसम्प्लुताः विहसन्तः प्रतिच्छायाः शपन्तश्च प्रतिस्वनान् इत्थं सतां ब्रह्मसुखानुभूत्या दास्यङ्गतानां परदैवतेन मायाश्रितानां नरदारकेण साकं विजह्रुः कृतपुण्यपुञ्जाः यत्पादपांसुः बहुजन्मकृच्छ्रतः धृतात्मभिः योगिभिः अपि अलभ्यः स एव यत् दृग्विषयः स्वयं स्थितः किं वर्ण्यते दिष्टमतो व्रजोकसाम् अथाघनाम अभ्यपतन्महासुरः तेषां सुखक्रीडन वीक्षणाक्षमः
नित्यं यदन्तः निजजीवितेप्सुभिः पीतामृतैः अपि अमरैः प्रतीक्षते। दृष्ट्वार्भकान् कृष्णमुखानघासुरः कंसानुशिष्टः सबकीबकानुजः अयं तु मे सोदरनाशकृतयोः द्वयोर्ममैनं सबलं हनिष्ये। एते यदामत् सुहृदोऽस्निलापः कृतास्तदा नष्टसमाः व्रजौकसः प्राणे गते वर्ष्मसुकानुचिन्ता प्रजासवः प्राणभृतो हि एते इतिं यवस्याजगरं बृहद्वपुः सयोजनायाम महाद्रिपीवरं धृत्वाद्भुतं व्यात्तगुहाननं तदा पथिं व्यशेत ग्रसनाशयाखलः धराधरोष्ठः जलदोत्तरोष्ठः दर्याननान्तः गिरिशृङ्गदंष्ट्रः ध्वान्तान्तरास्यः वितताध्वजिह्वः पुरुषानिलश्वासदवेक्षणोष्णः दृष्ट्वा तं तादृशं सर्वे मत्वा बृन्दावनश्रियं व्यात्ता जगरतुण्डेन ह्युत्प्रेक्षन्ते स्म लीलया अहो मित्राणि गदत सत्त्वकूटं पुरस्थितम् अस्मत् सङ्ग्रसनव्यात्त व्यालतुण्डाय तेन वा सत्यमर्ककरारक्तम् उत्तराहनुवत् घनम् अधराहनुवत् रोधः तत्प्रतिच्छाययारुणम् प्रतिस्पर्धेते सृक्किभ्यां सव्यासव्येन गोदरे तुङ्गशृङ्गालयोऽप्येताः तद्दंष्ट्राभिश्च पश्यत आस्तृतायाम मार्गोऽयं रसनां प्रतिगर्जति येषाम् अन्तर्गतं ध्वान्तम् एतदपि अन्तराणनं दावोष्णखरवातोऽयं श्वासवत् भाति पश्यत तद्दग्ध सत्त्वदुर्गन्धः अपि अन्तरामिषगन्धवत् अस्मान् किमत्र ग्रसितानि विष्टान् अयं तथा चेत् बकवद्विनङ्क्ष्यति क्षणात् अनेन इति बकार्युषन्मुखं वीक्ष्योद्धसन्तः करताडनैर्ययुः इत्थं मिथो तथ्यमतज्ञभाषितं श्रुत्वा विचिन्त्येति अमृषा मृषायते रक्षो विदित्वा अखिलभूतहृत्स्थितः स्वानां निरोद्धुं भगवान् मनो दधे तावत् प्रविष्टास्तु असुरोदरान्तरं परं न गीर्णाः शिशवः सवत्साः प्रतीक्षमाणेन बकारिवेशनं हतस्वकान्तस्मरणेन रक्षसा तान् वीक्ष्य कृष्णः सकलाभयप्रदः ह्यनन्यनाथान् स्वकरादवच्युतान् दीनांश्च मृत्योः जठराग्निघासान् घृणार्दितो दिष्टकृतेन विस्मितः कृत्स्नविद्धोऽपि
सत्यं किमत्रास्य खलस्य जीवनं न वा अमीषां च सतां विहिंसनं द्वयं कथं स्यात् इति संविचिन्त्य तत् ज्ञात्वा विशत्तुण्डम् अशेषदृग्घरिः तदा गनच्छदा देवाः भयात् हाहेति चुक्रुषुः जघृषुर्ये च कंसाद्याः कौणपास्तु अघबान्धवाः तच्छ्रुत्वा भगवान् कृष्णस्तु अव्ययः सार्भवत्सकं चूर्णीचिकीर्षोः आत्मानं तरसा ववृधे गले ततोऽतिकायस्य निरुद्धमार्गिणः ह्युद्गीर्णदृष्टेः भ्रमतस्त्वितस्ततः पूर्णोऽन्तरङ्गे पवनो निरुद्धः मूर्धन् विनिष्पाट्य विनिर्गतो बहिः तेनैव सर्वेषु बहिर्गतेषु प्राणेषु वत्सान् सुहृदः परेतान् दृष्ट्या स्वयोत्थाप्य तदन्वितः पुनः वक्त्रान्मुकुन्दो भगवान् विनिर्ययो पीनाहि भोगोत्थितम् अद्भुतं महत् ज्योतिस्वधाम्ना ज्वलयद्दिशो दशा प्रतीक्ष्यके अवस्थितमीश निर्गमम् विवेश तस्मिन् मिषतां दिवौकसां ततोऽतिहृष्टाः स्वकृतो कृतार्हणं पुष्पैः सुरा अप्सरसश्च नर्तनैः गीतैः सुगा वाद्यधराश्च वाद्यकैः स्तवैश्च विप्राः जयनिस्वनैः गणाः तदद्भुतस्तोत्रसुवाद्यगीतिका जयादिनैकोत्सव मङ्गलस्वनान् श्रुत्वा स्वधाम्नः अन्त्यज आगतो अचिरात् दृष्ट्वा महिषस्य जगाम विस्मयम् राजन्नाजगरं चर्म शुष्कं बृन्दावने अद्भुतं व्रजौकसां बहुतिथं बभूवा क्रीडगह्वरम् एतत् कौमारजं कर्म हरेः आत्मा हि मोक्षणं मृत्योः पौगण्डके बालाः दृष्ट्वोचुः विस्मिताव्रजे नैतद्विचित्रं मनुजार्भमायिनः परावराणां परमस्य वेधसः अघोऽपि यत् स्पर्शनधौतपातकः प्रापात्मसाम्यं त्वसतां सुदुर्लभं सकृद्यदङ्गप्रतिमान्तराहिता मनोमयी भागवतीं ददौ गतिं स एव नित्यात्मसुखानुभूत्यभिव्युदस्तमायो अन्तर्गतो हि किं पुनः सूत उवाच इत्थं द्विजा यादवदेवदत्तः श्रुत्वा स्वरातुश्चरितं विचित्रं पप्रच्छ भूयोऽपि तदेव पुण्यं वैयासकिं यन्निगृहीतचेताः राजोवाच ब्रह्मन् कालान्तरकृतं तत्कालीनं कथं भवेत् यत्कौमारे हरिकृतं जगुः पौगण्डके अर्भकाः
तद्ब्रूहि मे महायोगिन् परं कौतूहलं गुरो नूनमेतत् हरिरेव माया भवति नान्यथा वयं धन्यतमालोके गुरोऽपि क्षत्रबन्धवः यत्पिबामो मुहुस्त्वत्तः पुण्यं कृष्णकथामृतं सूत उवाच इत्थं स्म पृष्टः स तु बादरायणिः तत्स्मारित अनन्तहृदाखिलेन्द्रियः कृच्छ्रात् पुनः लब्धबहिः दृशिशनैः प्रत्याहतं भागवतोत्तमोत्तमा। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे द्वादशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।